அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. எசப்பா எங்களோட பேசுங்கப்பா. எடுத்து வாசிப்போம். ரோமர்களது நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூட வாசிப்போம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்கள் மரித்தோலிருந்து பிழைக்கிறதுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன பண்ணணுமா? சோத்திரம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதி ஆயுதங்களாக, அப்போ நம்முடைய சரீரத்தை அநீதிக்கு பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா இது யாருடைய ஆலயம்? ஆண்டவர் கட்டடத்துல மாத்திரம் 4 கட்டடத்துக்குள்ள தேவனை அடிக்க முடியாது. எங்க ஆலயமா? நீங்களே என் ஆலயம் சபை. நம்ம தான் அவருடைய ஆலயம். சபை என்பது எல்லாம் கூடி வருகிறது, அது சபை. அப்ப ஆலயம் என்பது, அப்ப சரீரம் என்பது இந்த சொல்லப்படுது பாருங்க, உங்கள் அவயவங்கள், நீங்கள் உங்கள் அவயவங்கள். அப்ப நம்ம அவயவங்களை கிறிஸ்துவுக்காக நம்ம அப்ப நீங்க எடுத்து வாசிங்கன்னா யோபுல பார்த்தீங்கன்னா அந்த அவயவங்களை பார்த்தீங்கன்னா அவன் யோபு சொல்றான், என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்றான். அப்போ உதட்டளவும் பாருங்க, அவன் யோபு எல்லா இடத்துல பாருங்க ஆண்டவருக்கு எவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்தது பாருங்க. அவன் வாழ்க்கையில் எத்தனையோ புயல்கள் அடிச்சது, ஆனால் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, ஏன்னா அவன் ஒப்பு கொடுத்ததுனால அந்த அவயவங்களை என்ன பண்ணல, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கல, அநீதிக்கு ஒப்பு கொடுக்கல. எத்தனையோ பேர் அவனை என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை காயப்படுத்தினாங்க, எத்தனை இது பண்ணாங்க, அவன் ஒப்பு கொடுக்கல. தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால யோபுவை இரட்டத்தனையாக தேவன் ஆஸ்வதித்து 4 தலைமுறைகளை காணும்படி செய்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த அநீதியின் அதை என்ன பண்ணோம், இந்த பூமியில நம்ம அநீதி நிற உலகத்துல வாழ்றோம், பாவ நிறைந்த உலகத்துல வாழ்றோம். ஓநாய் கூட்டத்துக்குள்ள வாழ்றோம். நம்ம இருக்கிற பிரச்சனையான இடம் தான், நம்ம இருக்கிற ஒரு போராட்டம் இடம் தான். ஆனாலும் அதன் மத்தியிலே நம்ம கர்த்தரை நம்ம என்ன மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா, பரிசுத்தமா வாழ்றோமா? நல்ல இடத்துல ஒருத்தன் பரிசுத்தமா வாழ்ந்துறான், ஆனா சுத்தி பிரச்சனை இருக்கிற இடத்துல பரிசுத்தம் வாழ்றத ஒரு சவால். இப்ப அந்த அநீதி நிறைந்த உலகத்துல நாம் என்ன பண்றோம், பரிசுத்தமாய் வாழம் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தம் உள்ளவரா இருங்க. அதான் சொல்றாரு. அநீதிக்கு நம்ம பார்த்து என்ன பண்ண ஒப்பு கொடுக்காம என்ன பண்றோம், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக என்ன பண்ணணுமா, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா. அப்ப தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக சகைவு பாருங்க, அவன் அநீதியா என்ன பண்றான், அவன் வட்டி காசு என்னென்னமோ சம்பாரிச்சான். உடனே இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று ஒரு காட்டு திமிரத்துல வேகமாக ஓடி என்ன பண்றான், இயேசு எப்படிப்பட்டவன்னு பார்க்கிறான். உடனே இயேசு சொல்றா, இப்ப நீ கீழே இறங்கி வா, சகை உன் வீட்டுல என்ன பண்ணும், நான் தங்க வேண்டும் என்று. அவ அநீதிக்கு ஒப்பு கொடுக்காம அவயத்தை என்ன பண்றான், இயேசுக்கு ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் உடனே ஏசப்பா சொல்றாரு, நான் உன் வீட்டுல வந்து தங்குறேன் அப்படின்றார். அப்ப நம்ம அவயவங்களை நீதிக்கு ஒப்பு கொடுத்தோம்னா, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா, நம்ம வீட்டுல ஏசப்பா நம்ம சரீரத்துல அவர் தங்குறவராய் இருக்கிறார். அவர் தங்குன என்ன நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், மீதமான கூடைகளை கர்த்தர் நிறைவேற்பா. உங்க குறைவான எல்லாமே நிறைவாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கானான் ஊர்ல கல்யாணத்தில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த புதிய நாளிலே கூட உங்க வாழ்க்கையில இயேசு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்தனா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலத்த கிரிகளை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்க அவயவங்க என்ன பண்ணா, நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம், நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் ஆயுதங்கள் என்ன பண்ண தேவனுக்கு. சோதனை என்னென்னமா தேவையில்லாததுக்கு என்ன பண்றாங்க, சரீரத்தை ஒப்பு கொடுத்து என்ன பண்றாங்க, உடம்பெல்லாம் கிழிச்சு உடம்பு நம்ம சரீரத்தை கிழித்து என்ன பண்றாங்க, பல விதமான வேதனைக்கு உட்படுறாங்க. ஐயா பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுது அப்படியே அந்த பொண்ணோட தூக்கிட்டு அவரும் போய் என்ன பண்ண அந்த கண்கள் விழுந்துறாங்க. பார்க்க ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இப்படிலாம் போய் அப்ப பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அவயவங்களை இயேசு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் நமக்காக எத்தனை பேர் கல்வாரி சிலுவையில் ஏற்ற ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் என்ன பண்ண சடங்காட்சிக்கு போய் மடிந்து போகிறதை பார்க்க முடிகிறது, வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். இந்த இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தனா எவ்வளவு ஆஸ்வாதமா இருக்கும். நன்மையை கிருபை தொடருமே. அவர்கள்லாம் இயேசு ஒப்பு கொடுக்கணும். நம்ம குடும்பத்தில் இயேசு ஒப்பு கொடுப்போம், நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you.
நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.